அன்பார்ந்த இணையதள நேயர்களே, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 25 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் முதலில் அமெரிக்க பார்லிமெண்டின் கூட்டத்தில் உரையாற்றினார். பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து பதுங்கி இருப்பது அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த முடியாது என்றும், பிபிஓ நிறுவனங்கள் தங்களுடைய தேவைக்கான ஆட்களை வெளிநாடுகளிலிருந்து எடுப்பவர்களுக்கு வரி சலுகைகள் நிறுத்தப்படும் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் உள்ள ஸ்வாட் மாகாணத்தில் தாலிபான்களுடைய போர் நிறுத்த ஒப்புதலுக்கு 6 மில்லியன் அமெரிக்க டாலரை பாக் அரசு கொடுத்ததால் இந்த போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. துருக்கி நாட்டு விமானம் ஒன்று ஆம்ஸ்டர்டாம் நகரில் தரையிறங்கும் போது வயல்வெளியில் விழுந்து 3 துண்டாக நொறுங்கியதாகவும், இந்த விமானத்தில் 136 பயணிகளும் சிப்பந்திகள் 8 பேரும் இருந்தவர்கள் என்றும், இதில் பலர் உயிர் தப்பியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் என்றாலே குழப்பத்தின் உச்சகட்டமும் தீவிரவாதத்தின் பிறப்பிடமாக திகழ்வது என்று உலகம் முழுவதும் அறிந்த விஷயமே. இந்த நிலையில் அரசியலில் மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தீர்ப்பு. முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் முஸ்லிம் கட்சி தலைவருமான நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது சகோதரர் ஷர்பஸ் ஷெரீப் ஆகியோர் தேர்தலில் போட்டியிட உச்ச நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிக் கொண்டிருக்கும் நாடுகளில் வங்க தேசமும் ஒன்று என்பது தற்போது நிரூபணமாகி வருகிறது. வங்கதேச ரைபிள்ஸ் வீரர்கள் திடீரென புரட்சி மேஜர் ஜெனரல் உள்பட 30 பேரை கொலை செய்து அங்கு ராணுவ புரட்சி ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாகவும், சம்பள உயர்வை கண்டித்து இப்போராட்டம் துவங்கியிருப்பதாக பங்களாதேஷிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நீரு ஆற்றில் பயணிகள் பஸ் கவிழ்ந்ததில் 35 பேர் உயிர் இழந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவையே பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்திய கடந்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி மும்பையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் சுமார் 7000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை மும்பை பெருநகர நீதிமன்ற நீதிபதி முன்பு மும்பை காவல்துறையினர் இன்று தாக்கல் செய்துள்ளதாக மும்பையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு சுக்ராமுக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த முடிவு அவருக்கு கிடைத்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொருளாளருமான திரு குலாம் நபி ஆசாத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் டெல்லியில் திடீரென்று சந்தித்து பேசியதாகவும், இது 1 மணி நேரம் வரை தொடர்ந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஜெயராம் ரமேஷ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததாகவும், இவர் ஆந்திராவிலிருந்து காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லியில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இந்தியாவில் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தேவை என்றும் 10 லட்சத்துக்கும் அதிகமான செவிலியர்கள் தேவை என்றும் மக்களவையில் அறிக்கை சமர்ப்பித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி டீசல் விலையை மேலும் 2 ரூபாய் குறைக்க வாய்ப்பு இருப்பதாக
டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் சவுக்கு அடி கொடுத்தது என்றே சொல்லலாம். யாருடைய உத்தரவின் பேரில் போலீஸ் உயர்நீதிமன்றத்துக்குள் புகுந்து வழக்கறிஞர்களை தாக்கினார்கள் என்பது குறித்து 24 மணி நேரத்திற்குள் பதில் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தை உடனே அகற்ற வேண்டும் என்று பல தாக்குதல்களை தமிழக அரசு மீது உச்ச நீதிமன்றம் இன்று தொடுத்துள்ளது. தமிழ் ஈழ நாட்டுக்கும் இலங்கைக்கும் நடைபெறும் போரை உடனே நிறுத்த கோரி சிவகாசி அருகே திமுக தொண்டர் ஒருவர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று தீக்குளித்து இறந்ததாக ஒரு சோக செய்தி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பெயர் கோகுல ரத்தினம் 44 என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டது. உயர்நீதிமன்றத்தில் வரலாறு காணாத வன்முறை நிகழ்ந்துள்ளது. எனவே திமுக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று கோரி அதிமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏவுமான திரு ஜெயக்குமார் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை அண்ணா சதுக்கத்தில் நடந்த ஒரு விழாவில் தமிழக உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேல் விபத்தின்றி பணிபுரிந்த பேருந்து ஓட்டுநர்களுக்கு வெகுமதி தொகையினை வழங்கியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. திமுக எம்எல்ஏவான திரு ராஜன் கண்ணப்பன் திடீரென்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். தனக்கு மந்திரி பதவி அளிக்காததால் தன்னுடைய தாய் கழகமான அதிமுகவில் சேர இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஒரு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் முன்னிலையில் கடற்கரையோர கனிம வளத்தை வணிக ரீதியில் எடுக்க இணைந்து ஆய்வு செய்வதற்கு அரசும் தமிழ்நாடு கனிம நிறுவனம் மற்றும் மனோன்மணிய பல்கலைக்கழகமும் இணைந்து ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அறிவியல் ஆராய்ச்சி துறையில் உலகில் இந்தியா 10வது இடத்தில் இருக்கிறது என்று மக்களவையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை அமைச்சர் திரு கபில் சிபில் செய்தி வெளியிட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா நியூசிலாந்து முதலாவது 20 கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 25 பிப்ரவரி 2009 பிற்பகல் 3:30 மணி ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்று வெயிலும் தாக்கம் அதிகமாகவே இருந்தது என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.